பம்பை நதிக்கு நாரி போகும். பம்பை நதி. ஆமா. ஆனா புண்ணிய நதினு பாட்டெல்லாம் எழுதுறாங்க. போய் இறங்குங்க, அத மலத்துல இறங்குன மாதிரி தான். அப்புறம் மகர ஜோதிங்கிறது ஃப்ராடுங்கிறது அப்புறம் தெரிஞ்சு. அதுவும் ஃப்ராடா? ஆமா, அதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நெருப்பு வச்சுக்கிட்டு போய் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம திருக்கழுக்குன்றான்னு ஒண்ணு இருக்குதுங்க. நம்ம மகாபலிபுரம் வர ஒரு 2 கழுகு கரெக்டா 12 மணிக்கு வந்து சாப்பிட்டு போகும். என்ன சொன்னாங்கன்னா, திரேதா யுகம், இந்த யுகத்திலேயே துவாபர யுகத்துல இருந்து அந்த கழுகுகள் வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷம் வந்துட்டு ஒரு 20 வருஷம் அந்த கழுகு காணும் செத்து போயிடுச்சு. அந்த ஐயப்பா படத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்ப இருக்காரு பழனிவேல் தியாகராஜன் மந்திரி இருக்காரு. அவங்க தாத்தா பி.டி. ராஜன் அவர்கள், அவரு நவாப் ராஜமாணிக்கமும் மதுரை பூரா ஊர்வலம் போய் பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை திருப்பி கட்டி கொடுத்தாரு. இப்ப இருக்காரு பிடிஆ, அவருடைய தாத்தா, சொந்த தாத்தா, அப்பாவோட அப்பா. அவர் தான் ஐயப்பன் இது பண்ண. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வரலாம் அந்த கோயில்ல வர்ற வருமானத்தை யாருக்கிட்ட போகுது என்ன போகுதுன்னு இன்னைக்கும் கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு சட்ட பாதுகாப்பு. திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் ஒரு அறையை திறந்தது எடுத்ததுலேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்கிறான். அவ்வளவு நகைகள் இருக்கு. 4 சிலைகளை செஞ்சான். இது அப்பர், இது சுந்தரர், இது மாணிக்க வாசகர், இது ஞானசம்பந்தர். அது வெறும் சிலைன்னா அப்ப அங்க இருக்கிற நடராஜர் சிலை தானே, அது கடவுள் இல்லையா? பேசாம கொடுத்துறாங்க. வைரமும் வைடூரியமும் பண்ணி தங்கத்துல வச்சு அதெல்லாம் இது பண்ணி அது அப்போ 50ஆம் வருஷத்துல அதனுடைய வேல்யூ வந்து 3 லட்சம் ரூபாய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைகிறார். ஐயா வணக்கம். சபரிமலை கோவில்ல தங்கம் பறிக்கப்பட்டிருக்கு, திருட்டுன்னு கூட எந்த இடத்துலையும் சொல்ல, தங்கம் பறிப்பு, தங்கம் குறைவு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்களா? தந்திரி கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்றாங்க. தங்கம் எப்படி குறைக்கப்பட்டது? தந்திரி என்ன, அவங்க ரோல் என்ன? அதில் அங்க அர்ச்சகர்களுக்கெல்லாம் பேர் தந்திரின்னு பேர். அவ்வளோதான். கேரளா பூராமே தந்திரின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாம் பண்ணிங்கன்னா, நார்த்துக்கெல்லாம் பண்ணிங்கன்னா பண்டான்னுவாங்க, அர்ச்சகர்னு பார்த்தோம். அதே தந்திரிங்கிறது அர்ச்சகருக்கு மலையாள பேர், அவ்வளோதான். அது வேற ஒரு இல்லை. எந்த கோயிலுக்கு இப்போ சபரிமலை இருக்கட்டும், திருப்பதி கோயில் கிருஷ்ணதேவராயம் வைரம் வைடூரியம் எல்லாம் போட்டு வச்சு ரொப்பி வச்ச கோயிலுக்கு 50களில் வலது கை மாத்திரம் செஞ்சு வச்சாங்க. வைரமும் வைடூரியமும் பண்ணி தங்கத்துல வச்சு அதெல்லாம் இது பண்ணி அது அப்போ 50ஆம் வருஷத்துல அதனுடைய வேல்யூ வந்து 3 லட்சம் ரூபாய். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு 10 வருஷம் கழிச்சு அந்த கையே இல்லைன்னாங்க. என்னாச்சு? கிருஷ்ணதேவராயன் கொடுத்த நகைகள் எல்லாமே வந்து எல்லாம் இங்க தங்கமா கொடுத்தது எல்லாம் கில்ட்டா மாதிரி இருக்கு. இப்படி 20 களமாண்டிட்டாங்களா? எல்லாம் படையெடுப்பு நடந்தது. எல்லாம் படையெடுப்பு இல்ல, நாம தான் இருக்கிறோமே கோயில் பூசாரிகள். அப்புறம் தான் என் டி ராமராவ் வந்த பிறகு தாங்க அது நின்றுச்சு. என் டி ராமராவ் தான் வந்து அந்த நகைகள்லாம் இதெல்லாம் ஆரம்பிச்சாருல. வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி இந்த பணம் பூரா இவனுக்கு அடிச்சுட்டு போறானுங்க. கோயிலில் வர்ற உண்டியில் விழுவது பூரா அடிச்சுட்டு போறானுங்க, அர்ச்சகர்கள் அடிச்சுட்டு போறானுங்க தெரிஞ்சு அந்த பணத்தை எல்லாம் மருத்துவமனை கட்டினாரு, கல்லூரிகள் கட்டினாரு, பல்கலைக்கழகம் கட்டி திருப்பதி வந்து ஒரு கோயில் நகரங்கிறத விட ஒரு கல்விக்கான நகரமா மாத்தினார். அந்த பணத்தை பூரா இது பண்ணாரு. அதைத்தான் சபரிமலையில பண்ணுன்னு பாக்குறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. ஏன் எது தடுக்கிறது? சிதம்பரம் கோயிலுக்கு போய் பாருங்க, ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும், குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டின மண்டபம். அது வந்து பொற்கூரை வேய்ந்ததுன்னு போட்டிருப்போம். குலோத்துங்க சோழனால் பொற்கூரை வேயப்படுது. இப்போ போனீங்கன்னா அப்படியே பல மின்னும். தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்கா? தங்கமே முழுக்க தாமிரம், பித்தளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். யாரு? அதுவும் யாரு? அது அதில் தில்லைவாழாந்தில் இருக்கிற அவங்களுக்கு தான் அது சொந்தம் அந்த கோயில். இப்போ வந்து ஜட்ஜு அவங்களுக்கு தான் அது சொந்தம், ஜெயில் எடுத்து அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும், நான் அவங்க ஜாதியை காப்பாற்றி. தங்கம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்றீங்க, அது திருட்டு தானே? ஆனா எடை குறைப்பு, நீங்களும் நானும் எடுத்தா திருட்டு.
அவா எடுத்தா எடை குறைப்பு. எடை குறைப்பு. அவா எடுத்தா அது மாதிரி தானே செய்தி போடுறான். எடை குறையப்பட்டிருக்கு, பறிமுதல் தங்கத்தை கொஞ்சம் அவங்க எடுத்து வழிப்பறி பண்ணிட்டாங்க, பறிச்சுட்டாங்கன்றாங்க. திருட்டுன்ற சொல்லே போட மாட்டாங்க. கோயிலுக்கு அதுதாங்க அண்ணா வந்து வேலைக்காரி படத்துலயே எழுதினாரு. அவ அந்த சாமியாருடைய செக்ரட்டரி பேர் வந்து சுந்தரகோஷ். கோர்ட்டில் காட்டுவார், பகலிலே இவன் சுந்தரகோஷ், இரவிலே மேலாடு அப்படின்னு சொல்லி தலைப்பாயை தொட்டுவார். சுந்தரி, வனம் நடக்கவில்லை, உல்லாச வனம் நடக்கிறது. அது இப்பவும் பொருது. இன்னைக்கு அது நியாயமாகுது. 49 எழுதின வசனம் காட்சிகள் இன்னைக்கு இந்த அதிரடி கைது அதுதானே காட்டு. இல்ல இன்னைக்கு ஆளுகிற அரசு கையாளாகாத்தனம்னு பார்க்கலாமா? சரியா கையாளலை. அதை தொட்டிங்கன்னா நீங்க வந்து அரசியல் பேசுவீங்க. இதே கிறிஸ்தவனா இருந்தா பண்ணியிருப்பியா, இதே இவனா இருந்தா பண்ணியிருப்பியான்னு ஆரம்பிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் இழப்பு இல்லையா? நகை போயிருக்கு இல்லையா? காணாம போயிருக்கு இல்லையா? இப்போ மற்ற இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சர்ச் இருக்குதுங்க. நானும் கிறிஸ்தவ பள்ளியில தான் படித்தேன். என்னுடைய பள்ளிகள் பூரா கட்டினாங்க அவங்க. சேலத்தில் வந்து கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து லிட்டில் ஹை ஸ்கூலு, கேர்ள்ஸுக்கு வந்து சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலு. அதே மாதிரி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து லண்டன் மிஷன் ஹை ஸ்கூலு. அது மாதிரி நிறைய கிறிஸ்தவ பள்ளிகள் தான் இருந்தது. கல்வி பூராமே கிறிஸ்தவர்கள் கையில் தான் இருந்தது. என்ன கேட்க இல்ல அரசு கூடவே சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு மருத்துவமனை, சரி, இலவச மருத்துவமனை, பக்கத்திலேயே ஒரு அநாத ஆசிரமம், அநாத குழந்தைகளை எடுத்து வளர்த்தன. இவ்வளவு தொண்டு நிறுவனங்கள், இவ்வளவும் கிறிஸ்தவ மதத்தில் அந்த உண்டியல்ல சர்ச்சில் போடுற காசெல்லாம் இவ்வளவுக்கும் போகுதுங்க. இதெல்லாம் போப்பாண்டவர் இதில் வச்சு அந்த கார்டினால்னு இருப்பாங்க, கார்டினல் பிஷப் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் மசூதி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரிப்ளிகேட் போனீங்கன்னா மசூதி நடத்துகிற பெண்கள் பள்ளி இருக்குது. சிவ காலேஜுக்கு பக்கத்தில் பெண்கள் பள்ளி இருக்குது. எல்லாரும் செய்கிறாங்க. பழனி கோயிலில் வர்ற காசு என்ன ஆகுது? கோயிலுக்கு பயன்படுதுன்றாங்க. சிதம்பரம் கோயிலுக்கு வர்றது என்ன ஆகுது? கோயிலுக்கு பயன்படுது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர்றது என்ன ஆகுது? அதுவும் கோயில் கட்டமைப்பு பயன்படுது. கோயிலில் பயன்படுத்தப்படுதுன்னா கோயிலில் என்ன பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்றோம்ன்றாங்க. என்ன பண்றீங்க? திருவிழா நேரங்கள்ல செலவு இருக்கு. கோவில் கட்டடங்களை வந்து ஒரு ரசீது போட்டு வித்துப்படுறல, புனரமைக்கிறோம்ன்றாங்க. கோவில் கோபுரங்கள் அவ்வளவு செலவாகுதா? கணக்காட்டியாண்டி புளியாதர பொங்கல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? எவ்வளவு வேலை இருக்கு. கணக்காட்டியாண்டி அதெல்லாம் தான். அதாங்க கோயிலுங்கிறதே வந்து கொடியூர் பராசக்தி வசனமும் இருந்தாங்க. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. இவ்வளவு நடக்குதுயா. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் லட்ச பக்தர்கள் சபரிமலையை நோக்கி பயணம் பண்றாங்களே, அத பாக்குறீங்க? அந்த பயணம் நானே போயிருக்கிறேங்க 3 தடவை. நீங்களா? ஆமா, மாலை போட்டு இருமுடி கட்டி போயிருக்கிறேன். 3 தடவை போயிருக்கேன். எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? என்ன தெரியுங்களா, அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் போறோம்ல, தங்கறதுக்கு ஒரு விடுதி கிடையாது. எங்க படுத்துருக்குன்னு தெரியுமா? ஒரு தகர ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. சரி, அங்கே அப்படியே படுத்துருக்க வேண்டியதுதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் படும்போது என் பக்கத்தில் ஒரு கழுதை படுத்துருந்தது. அப்படியே தங்கறதுக்கு இடம் கிடையாதுங்க. இப்போ அப்படிதான். இன்னைக்கு அது மாதிரி தான். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. பம்பை நதிக்கு நாரி போகும். பம்பை நதி? ஆமா. ஆனா புண்ணிய நதினு பாட்டெல்லாம் எடுத்துறாங்க. போய் இறங்குங்க, அதை மலத்தில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஓடுது அந்த. ஆனால் நல்லா பெருசாக ஓடுறதுனால தான் அடிச்சுட்டு போயிடுது. வாயை திறந்துட்டு குளிக்காத நான் உள்ள போயிட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு தங்க விடுதியே அவ்வளோ பெரிய, அதாவது வேட்டிகன் சிட்டி கத்தோலிக்கர்களுடைய இது போப்பாண்டவர் இருக்கிறதுக்கு வர்ற கூட்டத்துக்கு அடுத்தாப்படி கூட்டம் சபரிமலைக்கு வருது. திருப்பதிக்கு வருது, திருப்பதிக்கு சபரிமலைக்கு வருது. திருப்பதியில் வந்து இன்றைக்கி தங்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் திருப்பதி ஒரு எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம், அது பணக்கார சாமி. உங்களே என்ன அது வந்து சட்டையை. சபரிமலை என்ன சாமி? இதில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக போகிறவங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் 10 வருஷமாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் அதே மாதிரி தான் இருக்கு. என் குருசாமியாக இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் தான் போனான். நான் தான் சொன்னேன், ஏடா இத்தனை வருஷமாக போனேன், என்னைக்கா ஒரு நாள் சிவாஜி கணேசன் எல்லாம் நம்பியாரா எல்லாம்னு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ இன்னும் கடைசியில் பார்த்தாக்கா எக்ஸ்ட்ராவாகவே டெவலப்மெண்ட் கிடையாது, ஒருத்தனும் காணும். ஆனால் கூட்டம் போயிட்டே இருக்கு. ஆனால் வழக்கத்து அளவுக்கு இப்போல்லாம் க்ரௌடு இல்லை.
அப்படிங்களா? அப்ப நீங்க எங்க பார்த்தாலும் ஐயப்பன் பஜனை மண்டலின்னு போட்டு உட்காந்துட்டு நேரம் நம்ம என்ன மோளம் அடிச்சுக்கிட்டு என்ன கூத்து அடிச்சுக்கிட்டு இப்போ காணுமே அதை காணுமே. இந்த செய்தியெல்லாம் பாக்குறப்ப ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படாதா? ஐயப்ப பக்தனுக்கு மனம் புண்பட்ட எனக்கு என்ன மந்திரியா தந்திரி ஜாலியா இருக்காருல்ல, அவர் குடும்பம் ஜாலியா இருக்குல்ல. ஐயப்பன் தண்டிக்க மாட்டாரு. தண்டிச்சிருந்தாக்கா தண்டிச்சிருக்காரு. ஒரே ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்காரு. கிருஷ்ணதேவராய கொடுத்த நகைக்கு என்ன கணக்குன்னு தெரியல. போனது தான். இந்த கோவில் நகை திருட்டு, எடை குறைப்பு, இந்த சம்பவத்தை எல்லாம் அரசு எப்படி கையாளணும், என்னையா முடிவு இருக்கு? அதாங்க சிதம்பரம் கோயிலை வந்து இந்த அறநிலையத்துறை கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அதை ரிமூவ் பண்ணி விடுச்சிருங்க. தீட்சகர்கள் தான் போடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்கள பற்றி சுந்தரமூர்த்தி நாயனாரே பாடியிருக்காரு. அப்புறம் சுந்தர மாணிக்கவாசகர் இருக்காரு, அந்த சுந்தரர் பாடியிருக்காரு. தில்லைவாழ் அந்தனர் தான் அடியாருக்கும் அடியேன்னு பாடுறாரு. அந்த காலத்துலேருந்தே அவங்க அதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவனுக்கு இருந்தானுங்கன்னா, தில்லைவாழ் அந்தனர்கள் திருவருட்பாவை அது என்னது பன்னிரு திருமுறைகள் வந்து ஓலைச்சுவடி இவங்க 4 பேர் எழுதுனது கிடைக்கவே இல்லை. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது நம்பி ஆண்டார் நம்பின்னு ஒரு சிவனடியார் அவர் வந்து ராஜராஜனை பார்க்குறாரு. இந்த மாதிரி சிதம்பரத்து கோயிலில் இந்த தில்லைவாழந்தர்கள் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அழிஞ்சிரும் போட்டிருக்கு. ஏறத்தாழ 60,000 பாடல்கள் இருக்கு. அதை எப்படியாவது காப்பாற்ற விட்டுறார். உடனே இவன் சிதம்பரத்துக்கு போகிறான். சிதம்பரத்துக்கு போனால் ராஜான்னு அவனுக்கு ஒன்று சட்டை பண்ணுது. அந்த ஓலைச்சுவடிகள் வந்து அந்த பாடின அந்த 4 பேர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் 4 பேரும் வந்து அவங்க கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 சிலைகளை செஞ்சான். இது அப்பர், இது சுந்தரர், இது மாணிக்க வாசகர், இது திருஞான சம்பந்தம். அது அது வெறும் சிலைன்னா அப்போ அங்கே இருக்கிற நடராஜர் சிலை தானே, அது கடவுள் இல்லையான்னு பேசாமல் கொடுத்துறாங்க. 60,000 பாடல்களில் ஏறத்தாழ ஒரு 2,000 பாடல்கள் தான் கிடைச்சது. அழிஞ்சு கரையான் கிடைச்ச. அந்த மாதிரி தமிழை ஒழிக்கிறதுக்கு அவசப்பட்டவங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வரலாம் அந்த கோயிலில் வர்ற வருமானத்தை யாருக்கிட்ட போகுது என்ன போகுதுன்னு இன்னைக்கும் கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு சட்ட பாதுகாப்பு. சபரிமலை அப்படிதான் இருக்கு இல்லையா? சபரிமலை இல்லை, இப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையே. சபரிமலை கொஞ்சம் இதை பண்ண. அதே மாதிரி பழனிக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. அதனால இப்போ பழனியும் கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த 2 கோயில்கள்லாம் அது என்ன சொல்றான்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் ஒரு 6 பாதாள அறை இருக்குதா. ஒரு அறையை திறந்தது எடுத்ததுலேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்கிறான். அவ்வளோ நகைகள் இருக்கு திறந்தா. இந்தியாவுக்கு 4 வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்க, நாட்டுக்கே அந்த பணம் போதுன்றான். எடுத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுன்றான். உலகத்தினுடைய மிக அதிகமான தங்கம் எங்கடா இருக்குதுன்னா இந்தியாவில் தான். சுரங்க மாதிரி இருக்கு உள்ள. கோயில்கள்லையும் பெண்களுடைய கழுத்துலையும் நகைகளாக தொங்குது. அரசாங்கத்துக்கு பயன்படுத்த முடியல. இதே வந்து அமெரிக்கா வந்து அத்தனையும் உருக்கி கட்டியே வச்சு ஃபோர்ட் நாக்ஸ் இருக்கிற இடத்துல கட்டியே வச்சுருக்கான். அப்படியே செங்கல் மாதிரி வரிச்சு அடுக்கி வச்சுருக்கான். அதில் தான் அவன் டாலர் நிற்கிது. நம்ம என்ன சட்டம் கொண்டு வரணும்னா, பெண்கள் வந்து நகைகளை அணியக்கூடாது, அந்த தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வல்லரசாக மாற முடியும். இவ்வளவு நடந்த பிறகு இந்த சபரிமலை இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு காரணம் இதுயா? இவ்வளவு வளர்ச்சி வர்றதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு பக்தர்கள் தேடி போவது. அந்த கோயில் வந்து ஒரு காவல் தெய்வங்க. அது காவல் தெய்வமா? ஆமா, காட்டுல இருக்கிற ஒரு காவல் தெய்வம். சொரிமுத்தையில் கோயில் இருக்குது, அச்சங்காவு கோயில் இருக்குது, ஆரியங்காவு கோயில் இருக்குது. எல்லாமே ஐயப்பன் தான். இதெல்லாம் தாண்டி தான் அங்க போறோம். சரி. அந்த ஒரு காவல் தெய்வம் அது. அந்த காட்டுக்கு தெய்வம். யார் வழிபட்டாது? அவங்க அந்த காட்டுல இருக்கிற ஆதிவாசிகள் தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு யாரோ கண்டுபிடிச்சி அதை வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆக்குனது யாருன்னா, நவாப் ராஜமாணிக்கன்னு அப்போ ஒரு ட்ராமா கம்பெனி வச்சுருந்தார். சரி. அவர் தான் சபரிமலை ஐயப்பனை பாப்புலர் ஆக்குனார். அப்போ வந்து அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு தகராறுல ஐயப்பன் கோயில் நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. ஏன்னா வாபர் சாமி வந்து ஐயப்பனுக்கு இதாக இருந்தவர், நண்பர் காவலா இருந்தாங்க. ஐயப்பனை கும்பிடத்துக்கு முன்னாடி வாபர் சாமி கோயில் எரிமலையில போயிட்டு துள்ளிட்டு அப்புறம் தான் அங்கே சாயம் பூசி ஆடி. அதனால இந்த முஸ்லீம்கள் வந்து மஞ்சள் கலர்ல இதை கட்டிக்கிட்டு வருவாங்க, ஈரமுடி கட்டிட்டு வருவாங்க. நம்மளாம் வந்து கருப்பு கலர்ல ப்ளூ கலர்ல போவோம். கிறிஸ்தவர்கள் அதை வந்து பண்ணி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. நெருப்பு வச்சு கொளுத்திட்டா அந்த ஐயப்பன் படத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ இருக்கார பழனிவேல் தியாகராஜன் மந்திரி இருக்காரு, அவங்க தாத்தா பிடி ராஜன் அவர்கள், அவரும் நவாப் ராஜமாணிக்கமும்
மதுரை பூரா ஊர்வலம் போய் பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை திருப்பி கட்டி கொடுத்தார். இப்ப இருக்காரு பிடிஆர், அவருடைய தாத்தா, சொந்த தாத்தா, அப்பாவோட அப்பா, அவர் தான் ஐயப்பன் இது பண்ண. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இது பாப்புலர் ஆன உடனே நம்பியார் வந்து சினிமா நடிகர் நம்பியார் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அவர் தான் என்ன பண்ணாரு, இதை இன்னும் அதிகப்படியாக பாப்புலர் ஆகிறது யாருன்னா, விளம்பரம் கொடுத்த யாருன்னா சிவாஜி கணேசன். நம்பியார் தலைமையில் சிவாஜி மாலை கட்டிக்கிட்டு கருதம் இருந்து ஒரு மண்டலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் போகிறாங்க. நானும் நடிகனா எல்லாம் நம்பணும் பூரா சபரிமலை போகிறாங்க. ரஜினிகாந்த் உட்பட இல்லையா, பேர் போனாங்க. அது ஐயா அந்த கூட்டம் எவ்வளோ பெருசாக பிடிச்சுன்னா ரஜினிகாந்த் எல்லாம் போனாங்க. ரஜினிகாந்த், தேங்காய் சீனிவாசி எல்லா நடிகர்களும் போவாங்க. ஒரு காவல் தெய்வம், காவல் தெய்வம். பெண்கள் மட்டும் போகக்கூடாது. பெண்கள் ஏன் போகக்கூடாது? காட்டு வழி, புலிகளும் சிறுத்தைகளும் யானைகளும் நடமாடுற பூமி. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. சரி, அந்த காட்டு வழியில் நம்ம ஏறத்தாழ 30-40 மைல் நடக்கணும். சரி, அந்த காட்டு வழியில் போகும்போது இவங்களுக்கு தீட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்த வாடை அடிக்கும். ரத்த வாடை அடிச்சுன்னா அவங்கள அடிச்சிடும். அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் பருவம் வராத சிறுமிகள் வரலாம், பருவம் நின்று போன கிழவிகள் வரலாம். விஞ்ஞான ரீதியாக தான் அதை நிறுத்தலாம். கருப்பு உடைய ஏன் அணியிரும் தெரியுமா? மிருகங்களுக்கு கருப்பை கண்டா பயம். யானைகள் குறிப்பாக யானைகள் தாக்காது கருப்பை. அதனால தான் கருப்பு உடை. ஏன் காலில் செருப்பு போடாமல் போகிறோம்னாக்கா கல் முள் எல்லாம் இருக்கும், செருப்பு தாங்காது. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க கன்னிசாமி ஐயப்பன், அதனால பெண்கள் வரக்கூடாது. இது இப்போ இவனுக்கு விட்டாங்க. அப்புறம் மகர ஜோதிங்கிறது ஃப்ராடுங்கிறது அப்புறம் தெரிஞ்சு. அதுவும் ஃப்ராடா? ஆமாம், அது தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே. அது நெருப்பு வச்சுக்கிட்டு போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வீடியோலாம் வந்து பார்க்கலையா? பார்த்து ஆனால் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. ஐயப்பன் தான் ஜோதி வடிவில் கொடுக்குறாரு. அது முடிஞ்சு போச்சு. அது மகர நட்சத்திரம்ன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஐயப்பன் கோயில் கொஞ்சம் கீழே விழுது. ஆனால் அந்த மகர ஜோதி ஏற்றப்பட்டிருந்தான்றது பல ஆதாரம் இருக்கு இல்லையா? மகர ஜோதி அப்படியே மூவ் ஆகும். ஆமாம், அங்கே தோண்டி மறையும். இவனுங்க இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் தான் போய் அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வீடியோலாம் ஆமாம், அந்த இடத்தையே காட்டுறாங்க. இப்போ வீடியோலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மகர ஜோதிங்கிற விவகாரத்தையும் அவனுக்கு பேசுறது விட்டான். ஆனால் இப்பவும் ஆண்டாண்டு மகர ஜோதி ஏற்றுறாங்க. அது ஆண்டாண்டு ஏற்றுனாலும் அந்த பழைய கிக்கு இல்லையே. இந்நேரம் எப்படி இருக்கணுங்க இந்த ரோடெல்லாம்? எங்கே பார்த்தாலும் கூடாரம் போட்டுக்கிட்டு மகர ஜோதி அது இது மகர விளக்குக்கு போகிறோன்னு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் துணிக்கடை வச்சுருந்தவங்கலாம் ஐயப்பன் துணி விற்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டால் போட்டுருவாங்க, முன்னாடியே வச்சுருவாங்க தயார் நிலையில். வந்தவுடனே அதுக்கு வர்றவங்க அங்கே நின்று அப்படியே வாங்கிப்பாங்க. அந்த செட் அப்படியே கொடுப்பாங்க. இந்த பரம்பரையாக அந்த கோயில் நகையில பாதுகாக்கிற அமைப்பெல்லாம் இப்போ இருக்காங்க இல்லையா? அந்த பந்தல மன்னர் வம்சாவழின்றாங்க. அந்த தங்க ஆபரணத்தை அந்த நகைகள்லாம் அங்கே தான் கொண்டு போய் வைக்கிறேன். அதுதான் பாதுகாப்பாக இருக்குது. அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் நம்ம திருக்கழுக்குன்றான்னு ஒன்று இருக்குதுங்க. நம்ம மகாபலிபுரம் வர வழியில் 2 கழுகு கரெக்டாக 12 மணிக்கு வந்து சாப்பிட்டு போகும். என்ன சொன்னாங்கன்னா திரேதா யுகம், இந்த யுகத்துலேயே துவாபர யுகத்துலேருந்து அந்த கழுகுகள் வந்துக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷம் வந்துக்கிட்டு ஒரு 20 வருஷம் அந்த கழுகு காணுது, செத்து போயிடுச்சு. திருக்கழுக்குன்றம் இல்லை. இறுதி கேள்வி, திரு பிடிஆர் அவர்கள் கூட சில நேர்காணல்ல சொல்றாரு, அந்த கோவிலுக்கு எங்களுடைய பங்கும் இருக்கு, அந்த கோவில் சிலை உட்பட அங்க பங்கு இருக்குன்னு. அப்பா தான் பண்ணாரு. அது உண்மைதானே? அதுவும் அவரு தான். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு தெரியும். ஏன்னா திராவிட இயக்க பாரம்பரியில் இருக்காங்க, ஆனா இதெல்லாம் பண்றாங்களே. ஜஸ்டிஸ் பார்ட்டியில அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். பிடி ராஜன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக, அப்போ பிரைம் மினிஸ்டர்னு பேர். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் அவர் இருந்தார். பிடிஆருக்கு உரிமை இருக்கு அந்த சிலை மேல. மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து புனருத்தரவு பண்ணது அவங்க தான் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க அரசு அதை அங்கீகரிக்கிறாங்களா? பிடிஆர் கொடுத்ததுன்றது அங்கீகரிக்க? ஆமா, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதுலயும் ஒரு திமுக அவர் தான் வந்து திமுக ஆட்சி டைம்ல தான் வந்து கும்பாபிஷேகமும் பண்ணாங்க. பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா இது பண்ணது பூரா பிடிஆர் தான். என்ன நடந்தாலும் சபரிமலையில நடந்த இப்படி இந்த நகை எடை குறைப்புக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இல்லையா? எதிர்பார்க்கலாம் நீதி கிடைக்கும். அதெல்லாம் முதல்ல வயல சிக்கனது, அதெல்லாம் எப்படி வரும்? அவ்வளவுதான். சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க. சிறப்பு குழு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா என்ன ஆயிட போகுது? கோயில்ல இருக்கிறதே ஏங்க, அவன் தட்டேந்தி சில்லற பொறுக்கிறவன், அவன்கிட்ட போய் நகை திருடாதன்னு பேசாம இருப்பானா? இதெல்லாம் ஒப்பாரு. நன்றிங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.